வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 8 தமிழுக்கு இவர்தான் கோஸ்ட் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் வந்து போகுது. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக வந்து பிக் பாஸுக்கு ஆரம்பிக்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளர் அந்த பேச்சு தான் போய்கொண்டிருக்கும். ஆனால் இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். ஸோ ஒரு கோஸ்ட்டுக்கான ஒரு பட்டியல் போட்டு இவர்தான் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு வெளியில் போனது. கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாமே ஒரு கொண்டாட்டமாக தான் மக்கள் கொண்டாடினார்கள். இதுவும் வந்து நான் என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குற விடயம். பொதுவாக ஒருத்தங்க வந்து நான் இந்த ஷோவை நான் இனி பண்ண மாட்டேன், இந்த ஷோவை விட்டு போகிறேன், ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், வேறு வேலைகள் இருக்குது அப்படின்னா, அச்சோ நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ஆகுது சார், மிஸ் யூ, திரும்ப வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படியான காமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு 80 to 85%, 90% வந்து ஏன் 100% வந்து இருந்திருக்கு சில பேருக்கு. அது நேர்மையாக நல்ல மாதிரி உண்மையாக நடத்தினா அப்படி வந்து எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் இப்போ மக்களோட வெறுப்பு, அதாவது மக்களோட விருப்பம் வேற, உண்மையான ரிசல்ட் வந்து வேற. ஆனால் தங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த ஒரு கர்வம், அந்த நான் தான் அப்படின்னு ஒரு கர்வம் அப்படின்றதுல யாராவது ஏதாவது நடத்தினா அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படி என்பதுதான் கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ நான் நடத்தல அப்படின்னு அவர் போட்ட ஒரு டிஜிட்டல் கடிதம், சோசியல் மீடியாவில் ஒரு கடிதம் அவரோட ஒரு பந்தியாக போட்டிருந்தாங்க. அதில் கமெண்ட் செக்ஷன்லையே வந்து அப்படி மக்கள் வந்து நல்ல காலம் பிறந்திருக்கு, ஸோ நல்ல விடயம் அப்படின்னு கொண்டாட காரணம் சீசன் 7, அது முக்கியமாக சீசன் 7. அதில் அவர் பிரதீப்புக்கு பண்ண அநியாயம், ஃபேவரிசம், குரூப்பிசம், நேப்படிசம், அந்த எபிசோடை பார்க்காம பண்ண விடயங்கள் அப்படின்றதுனால தான் இந்த வெளிப்பாடு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள அடுத்தது யாரு கமல்ஹாசன் அவர்களுடைய இடத்துக்கு அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பெரிய நாளிதழ், சரிங்களா, நான் குழந்தையா இருக்கக்குள்ள, குழந்தை இல்லை, ஒரு 8, 9 வயசு இருக்கக்குள்ள 10, 16, 15 வருஷமா ஸோ நான் வந்து பார்த்து கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு மேகசின். அதில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்கள், ஸோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது, விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு அந்த 2 பேரை தான் அந்த பெரிய நாளிதழ் வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அங்கால பக்கம் இன்னொரு டாக் என்ன அப்படின்னா, பார்த்திபன் அவர்கள், சூர்யா அவர்கள், அரவிந்தசாமி அவர்கள், சரத்குமார் அவர்கள், அப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், சமந்தா அவர்கள், இந்த பேர் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பார்வை இந்த பெயர்களில் மக்களோட கருத்தா, நயன்தாரா அவர்கள் வந்து பிக் பாஸ் அப்படி, நயன்தாரா இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன். அவங்களுடைய லைஃப்லேயே போராடித்தான் இப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இதுக்கு வந்திருக்காங்க. பொதுவாக பெண்களோட வாழ்க்கையை அழிக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் பல பேரோடைய ஒப்பீனியன் வந்து இந்த காதல், லவ், கல்யாணமு, அதனாலே பல பெண்களோட முன்னேற்றம் வந்து தடையாயிருக்கு, சரிங்களா? பட் அப்படியான தடைகள் வந்தும் அதை தகத்தெறிந்து போட்டு ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா ஜொலிக்கும் நபர், பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருப்பவர் வந்து நயன்தாரா மேம் அவர்கள். பட் அவங்க ஒரு பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோவை நடத்துவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க், சரிங்களா? அதுவும் சீசன் 7ல கோஸ்ட் தான் முக்கியமான காரணம். அந்த ஷோக்கு வந்து ஒரு வெறுப்பு வர. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் இடத்தை ஃபில் பண்றது மேட்டர் இல்லை, இந்த ஷோக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்றது நயன்தாரா அப்படின்னுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள அதுவும் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது இவரால் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அங்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் அவர்கள், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். ஸோ ரம்யா கிருஷ்ணன் ஆல்ரெடி சீசன் 5ல ஒரு எபிசோட் கோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கழுவி ஊற்றப்பட்டது மக்களால். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் அவர்கள், எனக்கு தெரியல அவர் என்ன மாதிரி பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமந்தா அவர்கள், தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு எபிசோட் கோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோட் மக்களால் வரவேற்கப்பட்டது.
சமந்தா அவர்களும் நயன்தாரா அவர்களை போலதான் கஷ்டப்பட்டு போராடித்தான் இப்போ ஒரு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து தெலுங்குல வந்து ஒரு எபிசோட வெரி சக்சஸ்ஃபுல்லி நடத்தி காமிச்சிருப்பாங்க. அந்த சீசன் அபிஜித் வின் பண்ணாரு, அது வேற மாதிரி இருந்துச்சு. அங்கால வந்து பாத்தீங்கன்னா மற்ற அதர் நேம்ஸ் அரவிந்தசாமி அவர்கள், சூர்யா அவர்கள், பார்த்திபன் அவர்கள், சரிங்களா? ஸோ இதுல சூர்யா அவர்கள் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்ற ஷோவை தரமா கிளீனா நீட்டா வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அது வந்து பிடிச்சது. ஆனா நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்றது எழுதி கொடுத்தத கேட்கிற விடயம். பட் இங்க பிக் பாஸ்ன்றது மக்களோட கருத்தை தைரியமா எந்தவித ஃபேவரிசமும் குரூப்பிசமும் நேப்பட்டிசமும் இல்லாம சொல்லணும், பேசணும். அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா கூட இருப்பவர்களையே பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு இது ஒன்று வரும். சீசன் 7ல கமல்ஹாசன் அவர்கள் கூட இருந்த நெருங்கின தேவைப்பட்ட பெரிய நபர்கள் வந்து இப்போ டிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஜோவியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியான அந்த நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதனாலதான் மக்கள் நாயகனாக கருதப்பட்ட பிரதீப்புக்கு அவ்வளவு அநியாயம் நடந்துச்சு. ஸோ ஓகே, அப்போ அதெல்லாம் துணிந்த ஒரு நபராக இருக்கணும். சூர்யா அவர்கள் பண்ணுவாங்களா அப்படின்றது அதர் நேம்ஸோட கம்பேர் பண்ணுங்க, சூர்யா அவர்கள் மச் பெட்டர் அப்படின்றது என்னுடைய பார்வை. அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர்கள், அவரும் வந்து படமே அவருடைய படங்களே அவருக்கு வேண்டினதை அவர் வந்து எடுப்பார். சரிங்களா? அந்த துணிச்சல்ல பார்த்திபன் அவர்கள் ஒரு முதலிடம் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேவரிசம் அதுதான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தசாமி அவர்கள், அவரும் வந்து ஒரு ஷோ நடத்தியிருந்தார். நீங்களும் எல்லாம் ஒரு கோடி சீசன் 1 என்னவோ நடத்தியிருந்தார் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்படி இருக்கக்குள்ள இந்த பேர்கள் எல்லாத்தையும் விட எனக்கும் சரி பல பேருக்குமே சரி ஒரு பேர் வந்து வாண்டட், நீடட். ஸோ இவரை போடுங்க அப்படின்றதான் இது என்னுடைய நான் பேசின பல மீடியா நண்பர்களோட பல மக்களோட ஒரு கருத்து. மிஸ்டர் கோபிநாத் சார் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து படித்தவர், பண்பானவர், அது எல்லாரும் படிச்சிருக்காங்க, சரிங்களா? பட் கோபிநாத் சார் அவர்களிடம் அவருடைய அறிவு அது வந்து இப்ப நீயா நானா அப்படின்னு ஒரு ஷோ, அந்த ஷோ பிக் பாஸோட கம்பேர் பண்ணீங்க பிக் பாஸ் கிட்ட கூட நிற்க முடியாது. ஏன்னா பிக் பாஸ்ல போடப்படுற கோடிகளும் அதுக்கு கிடைக்க ஸ்பான்சர்ஷிப்பும் எக்கச்சக்கம், சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள அந்த நீயா நானாவை பிக் பாஸுக்கு ஈக்குவலா மக்களிடம் இப்ப நீயா நானா பாக்குறாங்கன்னா கோபிநாத் சார் அவர்களுக்காக பல மக்கள் பாக்குறாங்க. அதுவும் எல்லா வயது தரப்பினரும் வந்து பாக்குறாங்க, சரிங்களா? பார்க்க வைத்தாரு. அதுக்கு காரணம் அவருடைய அறிவாற்றல், அவருடைய அந்த பண்பாடு, பக்குவம், பொறுமை, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எல்லாருக்கும் அவர் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து சூப்பரா இருக்கு. அது எல்லாராலும் பண்ண முடியாது. அதைத்தான் கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 7ல தவறிட்டாரு. கோபிநாத் அவர்களிடம் அந்த ஃபேவரிசம், நேப்படிசம், குரூப்பிசம் அது வந்து அவர் நடத்துற ஷோல இல்ல. கோபமும் அவர் வந்து பட இல்ல, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் போன்ற ஷோக்கு வந்து கோபிநாத் சார் அவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு தகுதியான ஒரு நபர். மக்கள் வந்து இப்போ அவரை போன்ற ஒரு நபர்களை தான் விரும்புறாங்க. ஸோ விஜய் டிவிக்குள்ளேயே அவர் இருக்காரு. அப்போ வைரத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு எதுக்கு தங்கத்தை வெளியில தேடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வை, சரிங்களா? நீயா நானா போன்ற ஒரு ஷோவை, ஒரு விவாதத்தை சக்சஸ்ஃபுல்லா பல வருடம் பண்ணிக்கொண்டு இருக்கின்ற நபருக்கு பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஷோல போற ஒரு 20 பேரை அதுவும் நடக்கிறத பார்த்துட்டு மக்களோட கருத்தையும் சரி, அவருடைய கருத்தையும் சரி அங்க கொண்டு போய் வைப்பதும் சரி, அந்த வீக்கெண்டை நடத்துவதும் சரி அவருக்கு மிக மிக இலகுவாக இருக்கும். அதை மக்கள் வந்து எல்லா வயது தரப்பினரும் இப்போ ஒரு நீயா நானா அப்படின்ற அந்த ஒரு ஷோவையே அவர் வந்து வேறு சக்சஸ்ஃபுல்லா நடத்தினது போல இந்த பிக் பாஸ் 8 தமிழ, இந்த பிக் பாஸ் தமிழ பல மடங்கு உச்சத்துக்கு மிஸ்டர் கோபிநாத் அவர்களால இப்ப இருக்கின்ற பேர்கள்ல மிஸ்டர் கோபிநாத் அவர்களால வெரி வெரி சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும் என்றதான் என்னுடைய பார்வை. நீங்க உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. சரி, இது வந்து கோபிநாத் அவர்களுக்கு நான் முதலிடம் மக்களே. சோ அவர் கோஸ்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பது சரியா. ரெண்டாவது நபர் யார் அப்படின்னா மிஸ்டர் STR சிலம்பரசன் சார் அவர்கள். ஆல்ரெடி வந்து பிபி அல்டிமேட்டா கமல்ஹாசன் அவர்கள் 3வது வீக்கு கைவிட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி இருந்த 7 வீக் பிபி அல்டிமேட் தமிழ் வந்து 70 நாள் சீசன் 1, மீதி இருந்த 7 வீக்குமே சிலம்பரசன் அவர்கள் சும்மா வேற லெவல்ல கொண்டு போனாரு. அப்பவும் இப்படிதான் பேச்சுகள் வந்துச்சு, கமல்ஹாசன் போயிட்டாரு, பிக் பாஸ் அவுட்டு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு 1 வீக்லயே மாத்திட்டார் சிலம்பரசன் அவர்கள். சோ அப்ப சிலம்பரசன் அவர்களும் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து தரமா இருந்துச்சு. மக்களோட கருத்துக்கள் கேட்டது போல அவர் வந்து நடத்தினாரு. சோ கோபிநாத் அவர்கள் இல்லை அப்படின்னா STR அவர்கள், சிலம்பரசன் அவர்கள் தான் என்னுடைய
அடுத்த சாய்ஸ், ரெண்டாவது சாய்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் கோஸ்ட் யாருன்ற டீட்டெயில் வெளியில வரையில, பட் பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இன்னும் 2 மாசம் தான் இருக்கு ஷோக்கு. அதுக்குள்ள நீ இப்படியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. மேபி பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கும். சரிங்களா? பட் நமக்கு ஒஃபிஷியலி யாருன்னு அப்டேட் வரையில. வருகின்ற அப்டேட் நல்ல அப்டேட்டா இருக்கணும்ன்றதான் எல்லாரோட விருப்பமும், என்னுடைய விருப்பமும். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.